Welcome to Jomath. I am Jyoti Lakshmi, Maths tutor. Students, இன்னைக்கு நம்ம கிளாஸில் ஜிபி பார்க்க போகிறோம், அதாவது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். லாஸ்ட் கிளாஸில் நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனை வச்சு சீக்வென்ஸ் பார்த்தோம், சீரீஸ் பார்த்தோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். அதில் சீக்வென்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் கெட் இன் டு த கிளாஸ் ரூம். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபுல்லாக அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் பற்றி பார்த்தோம். அதிலேயே சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். இப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கூட்டுத்தொடர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜியோமெட்ரிக் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். அதே ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷனை வந்து பெருக்குத்தொடர் அப்படின்னுவாங்க. ஸோ இப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேர்ம் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேர்மோட அந்த காமன் டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணும்போது தட் இஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண நெக்ஸ்ட் டேர்ம் வரும் இல்லையா? அதாவது ப்ரீவியஸ் டேர்மோட ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்போது நெக்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். ஓகே, இல்லாட்டி சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ இதுதான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் சொல்லுவாங்க. அதாவது கூட்டுத்தொடர் கூட்டிக்கிட்டே வரும் அடுத்தடுத்தது. நெக்ஸ்ட்டு பெருக்குத்தொடர் அப்படின்னா இதில் வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன்னுவாங்க. இது எப்படி அப்படின்னா நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி வரும் அப்படின்னா மல்டிபிள் ஆகிக்கிட்டே வரும். ஓகே, அதாவது பெருக்கிக்கிட்டே வரணும். மல்டிபிள் ஆகிக்கிட்டே வந்தால் அது வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இன்சிடெண்ட் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேண்டமிக் டிசீஸோட சுச்சுவேஷனில் இருக்கோம் இல்லையா, COVID-19. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே போகுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு பீப்புள், ஓகே, ஒன் பீப்புள் இஸ் ஸ்ப்ரெட்டிங் டு 2 வைரஸ் எப்படி பரவுதுன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து 2 பேருக்கு பரவுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அகெயின் இந்த ஒருத்தர் திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவர் ஒரு 2 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி இங்கே ஒரு 2 இவர்கிட்ட இருந்து இன்னும் 2 பேருக்கு வரும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஒருத்தருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் டே 2 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. தேர்ட் டே பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு? 4 மெம்பர்ஸ். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டேயில் 1, செகண்ட் டேயில் 2 மெம்பர்ஸ், தேர்ட் டேயில் 4 மெம்பர்ஸ். ஓகே, ஸோ அந்த இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகுது அப்படின்னா பாருங்கள். ஸோ அகெயின் இவர் ஒரு 2 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவார். தென் இங்கே இவர் ஒரு 2 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவார். தென் இங்கே இவர் ஒரு 2 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவார். ஸோ அகெயின் இவர் ஒரு 2 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவார். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஹவு மெனி? 1 2 3 4 5 6 7 8. இப்போ 8 மெம்பர்ஸ்க்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க மல்டிபிள் ஆகிட்டே போகிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு தான் இருந்தது, அப்புறம் 2, அப்புறம் அது 4 ஆச்சு, அப்புறம் 8 ஆச்சு. தட் இஸ் மல்டிபிள் ஆகிக்கிட்டே வருது. ஒவ்வொன்றும் பாருங்கள் 2ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கும். 1 2s are 2, 2 2s are 4, 4 2s are 8. நெக்ஸ்ட் என்ன வரும்னா 16 மெம்பர்ஸ்க்கு வரும். 8 2s are 16. ஸோ இதையெல்லாம் நீங்கள் ஒரு சீக்வென்ஸாக எழுதுனீங்கன்னா 1, 2, தென் 4, 8, 16, இப்படி எழுதுனீங்கன்னா இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். இதை தான் என்னென்னு சொல்லுவோம் நம்ம ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் சீக்வென்ஸு. ஓகே, உங்களுக்கு தெரியும், கமா வச்சு எழுதுனா அது சீக்வென்ஸ். ஸோ இதை ஷார்ட்டாக எப்படி நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனை ஏபின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷனை என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஜிபின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆகிட்டே போகுது. அதாவது எப்படி அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் டூ சக்ஸசிவ் டேர்ம்ஸ், கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்து T2 மைனஸ் T1 போட்டிங்கன்னா உங்களுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி T3 மைனஸ் T2, T4 மைனஸ் T3 எல்லாம் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஜிபியில் பார்த்திங்கன்னா ரேஷியோ சேமாக இருக்கும். அங்கே எப்படி காமன் டிஃப்ரென்ஸ் சொல்கிறோமோ இங்கே வந்து காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த காமன் ரேஷியோவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆர், ஸ்மால் ஆர்னு டினோட் பண்ணுவோம்.
ஸோ எப்படி நம்ம ஏபியில் பார்த்தோமோ ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் அதே மாதிரி தான் எங்கேயும் T1 T2 T3 T4 T5 இல்லையா. ஸோ 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்து ரேஷியோ கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஈக்குவலாக இருக்கும். T2 by T1 will be equal to T3 by T2 will be equal to T4 by T3 equal to so on T5 by T4னு வரும் இல்லையா. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ரேஷியோ இல்லையா இதெல்லாம். ஸோ இந்த ரேஷியோ காமனாக இருக்கும். 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்து நீங்கள் ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது அது எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் சேமாக இருக்கும். அதனால தான் அதை என்னென்னு சொல்கிறோம் காமன் ரேஷியோ. அங்கே எப்படி காமன் டிஃப்ரென்ஸை நம்ம ஸ்மால் டி வச்சு டினோட் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே காமன் ரேஷியோவை ஸ்மால் ஆர் வச்சு டினோட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஜிபி. ஸோ see the definition now for geometric progression. A geometric progression is a sequence in which term is obtained by multiplying a fixed non-zero number to the preceding term. Okay, that is என்ன சொல்கிறாங்க ஆக்சுவலி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான். ப்ரிசீடிங் டேர்ம்னா என்ன வரும் முன்னாடி இருக்க நம்பரோட ஒரு கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸட் நம்பர் அதுவும் எப்படி இருக்கணும் அது நான் ஜீரோ நம்பர். ஏன்னா நீங்கள் ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் நெக்ஸ்ட் டேர்ம் எல்லாம். அதனால் ப்ரிசீடிங் டேர்மோட என்ன பண்ணணும் நம்ம எப்போவுமே ஒரு நான் ஜீரோ ஃபிக்ஸட் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் தான் அதுக்கு பேர் என்ன வரும் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். அந்த சீக்வென்ஸ்க்கு பேர் தான் என்னது ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். அந்த ஃபிக்ஸட் நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா அந்த ஃபிக்ஸட் நம்பரை தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம காமன் ரேஷியோ அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை ஸ்மால் ஆர். ஓகே, ஸோ இப்போ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்குது 2 எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு ஜிபி பாருங்கள் 3, 12, 48. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமன் ரேஷியோ பாருங்கள் 4 வரும். 3 4s are 12, 12 4s are 48. ஸோ இப்படி எடுத்திங்கனாலும் T2 by T1 எடுத்திங்கன்னா என்ன வரும் 12 by 3 equal to 4. நெக்ஸ்ட்டு T3 by T2 48 by 12 equal to 4ன்னு வரும். ஸோ இதுதான் நம்ம காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம் which is equal to R இல்லையா. ஸோ இது ஜிபி. நெக்ஸ்ட் ஜிபியில் பாருங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா 1/2 மல்டிப்ளை ஆகிருக்கும் பாருங்கள். 1 into 1/2 கொடுத்திங்கன்னா 1/2. 1/2 into 1/2 is 1/4. 1/4 into 1/2 is 1/8. ஸோ இதுலேயும் காமன் ரேஷியோ பாருங்கள் T2 by T1னா 1/2 divided by 1 which is equal to 1/2. அடுத்தது பாருங்கள் T3 by T2 எடுத்திங்கன்னா 1/4 divided by 1/2 which is equal to 1/4 into 2/1. ரெசிப்ரோக்கல் வரும் இல்லையா டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் இப்படி வரும்போது என்ன ஆகும் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ அப்போ 2 ஸோ 1/2. அதே மாதிரி 1/8 divided by 1/4 போட்டிங்கனாலும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 1/2. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஜிபி. ஸோ ஒரு ஜிபினா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஜிபின்னும் போது மல்டிபிள் ஆகிக்கிட்டே போகும் நெக்ஸ்ட் டேர்ம். ஓகே, எனி நான் ஜீரோ கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஜிபி. ஓகே, திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் ஜிபி. நவ் வி ஆர் கோயிங் டு see the general form of ஜிபி. ஸோ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி பார்த்தோம் ஞாபகம் இருக்குதா a plus d a plus 2d up to a plus n minus 1 into dன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஜிபியோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா AR square AR cube up to nth term என்னதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் இது ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் T1, செகண்ட் டேர்ம் இஸ் T2, இது T3, இது T4. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ற டேர்ம் இருக்குது. பட் ஆரோட பவர் மட்டும் ரைஸ் ஆகிட்டே போகுது. இங்கே ஆர் இல்லை அப்படின்னும் போது அதை என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஆர் பவர் 0ன்னு எடுத்துக்கலாம். ஆர் பவர் 0 இஸ் நத்திங் பட் 1. A into 1 is A. அப்போ பவர் இங்கே ஆரோட பவர் பாருங்கள் ரைஸ் ஆகிட்டே போகும். ஃபஸ்ட்டு 0ல் ஸ்டார்ட் ஆகி 1 2 3ன்னு ரைஸ் ஆகிட்டே போகுது. இந்த ஏ எல்லா டேர்ம்லேயும் காமனாக வந்துகிட்டே இருக்குது. இப்போது இந்த சஃபிக்ஸில் இங்கே கீழே இருக்க நம்பர் T1 ஃபஸ்ட்டு டேர்ம் 1ல் பார்த்தீங்கன்னா ஆரோட பவர் 0. செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஆரோட பவர் 1. தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஆரோட பவர் 2. ஃபோர்த்து டேர்மில் பாருங்கள் ஆரோட பவர் 3. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த டேர்ம் பொசிஷன் இருக்கு இல்லையா அந்த டேர்மோட பொசிஷன் ஒவ்வொரு நம்பரோடைய பொசிஷன் இந்த பொசிஷன் நம்பரை விட இந்த ஆரோட பவர் என்ன ஆயிருக்குன்னா 1 டிக்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே 1 ஸோ 1 - 1 is 0. 2 means 2 - 1 is 1. 3 means 3 - 1 is 2.
4 means 4 minus 1 is 3. அதே மாதிரி இங்கே nth term வரும்போது என்ன ஆகும்னு பாருங்கள், பவரில் என்ன ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆகும் இந்த nலேயும். அப்போ ஏ எல்லாத்துலேயும் காமனாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏ வந்துடும். தென் ஆரும் வரும். ஆரோட பவர் என்ன ஆகும் இங்கே n minus 1ன்னு வரும். ஸோ அப்போ இங்கே nth term ஃபார்முலா Tn ஃபார்முலா என்ன வரும்னா ஜிபிக்கு ஏஆர் பவர் n minus 1, where a is first term, r is common difference and n is the number of terms in the sequence. ஸோ இந்த ஜிபியை பொறுத்த வரைக்கும் சீக்வென்ஸில் இது ஒன்று தான் ஃபார்முலா. ஏபியில் நம்ம 2 ஃபார்முலா பார்த்துருப்போம். என்னதுன்னா nth term ஃபார்முலா ஒன்று, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஒன்று. இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க தனியாக ஃபார்முலா கிடையாது. இதையே யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் which is n அதை கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான் இதுக்கு வரும். ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி. ஓகே, now we are going to see few things about GP. Okay, so first one பாருங்க, when the product of 3 consecutive terms of a GP are given, then the 3 terms are a by r, a ar. ஸோ நம்ம ஏபியில் கூட பார்த்தோம், 3 consecutive terms எடுக்கும்போது இந்த மாதிரி எடுப்போம், a minus d, a plus d இப்படி எடுப்போம்னு பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரி ஜிபியில் ஃபார் கன்வீனியன்ட் நம்ம இந்த மாதிரி எடுக்காமல், யூஸ்வலாக ஜென்ரல் ஃபார்ம் என்னது நமக்கு ஏஆர் ஸ்கொயர் இப்படி தான் எடுப்போம் 3 consecutive terms தான். பட் அந்த மாதிரி எடுக்காமல் இப்படி எடுக்கணும், a by r, ஏஆர். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் போடும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக கன்வீனியன்ட்டுக்காக தான் இப்படி எடுக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் காமன் ரேஷியோ ஆர் தான் வரும். ஓகே, a by r into r is a, then a into r is ar. ஸோ காமன் ரேஷியோ ஆர் தான். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், when the product of 4 consecutive terms are given for a GP, then the 4 terms are a by r cube, a by r, ar cube. ஸோ இங்கேயும் கன்வீனியன்ட்டுக்காக தான் இப்படி எடுக்கிறோம். ஓகே, இங்கே காமன் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஆர் ஸ்கொயர் வரும் காமன் ரேஷியோ. ஸோ இதுவும் ஜிபியில் தான் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் when each term of a GP is multiplied or divided by a non-zero constant. ஸோ இந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க, non-zero constant வேர்டு. then the resulting sequence is also a GP. அதாவது இதே ப்ராப்பர்ட்டி நம்ம ஏபியில் கூட பார்த்தோம். ஸோ ஏபியில் ஒவ்வொரு டேர்மையும் ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டால் ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ அந்த ஏபி ரிமைன்ஸ் அண்ட் ஏபி. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ நான்-ஜீரோ நம்பரால் கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணாலும் அந்த ஏபி ரிமைன்ஸ் அண்ட் ஏபி. அதே மாதிரி தான் இங்கே ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் வராது ஜிபியில். ஆட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணால் ஜிபி இஸ் நாட் அ ஜிபி. பட் மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ, அதுவும் எதால், நான்-ஜீரோ கான்ஸ்டண்ட்டால் multiplying or dividing பண்ணா the resulting sequence is also a GP. So multiplying dividing தான், ஏன்னா multiply 0ல பண்ணும்போது all the terms of the sequence என்ன ஆகிடும், செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபுல்லாக 0 ஆகிடும். ஓகே, அதே மாதிரி dividing by 0 is not admissible, பண்ண மாட்டோம், டிவைட் பண்ண மாட்டோம் 0வால். ஸோ அதனால தான் இந்த நான்-ஜீரோ கான்ஸ்டன்ட்ன்ற வேர்டை இங்கே ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்க மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங். ஸோ இந்த பாயிண்ட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். 3 non-zero numbers ABC, இதில் எதுவுமே ஜீரோவாக இருக்காது. 3 non-zero numbers ABC are in GP. ஏவும் ஜீரோ இருக்கக்கூடாது, பியும் ஜீரோவாக இருக்கக்கூடாது, சியும் ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஜீரோவை தவிர எனி ரியல் நம்பராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் ஜிபியில் இருக்கணும் அப்படின்னா அது இந்த கண்டிஷனை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். ஓகே, தட் இஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. அதாவது என்னதுன்னா இங்கே ஏவை வந்து ஏன்னு எடுப்போம் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் என்னது பியா, பி இஸ் ஏஆர், தேர்ட் டேர்ம் இஸ் சியா, சி இஸ் ஏஆர் ஸ்கொயர். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அது ஜிபியில் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இந்த நம்பர்ஸ் ஏபிசி டேக் எனி ரியல் நம்பர்ஸ் அது ஜிபியில் தான் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு இந்த கண்டிஷன், பின்றது செகண்ட் டேர்ம், ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், சின்றது தேர்ட் டேர்ம், இந்த கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த கண்டிஷன் எப்படி வருதுன்னா, சப்போஸ் இது ஜிபியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் T2 by T1 is equal to T3 by T2. ஸோ இது T1, T2, T3 இல்லையா? ஸோ இப்போ T2 என்னதுங்க B. ஸோ B by T1 is A, T3 is C,
T2 is B. இப்போ க்ராஸில் மல்டிப்ளை பண்ணுங்கள், யூ வில் கெட் திஸ் கண்டிஷன். B into B is B square implies A into C is AC. ஸோ இதை வச்சு தான் இந்த கண்டிஷன் வந்திருக்கு. ஸோ இந்த கண்டிஷனை இந்த சீக்வன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த சீக்வன்ஸ் எதில் இருக்குதுன்னு அர்த்தம்? ஜிபியில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஜிபி. இப்போ நம்ம ஜிபி சீக்வன்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நோட்ஸ்க்கான வெப்சைட் லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய் பாருங்கள் நோட்ஸ் வேணும்னா. அண்ட் தென் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். Until then, bye-bye.